அபிஷேகம் நிகழ்கிறது. எத்தனை ஒரு அற்புதமான திரவியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான திரவிய பொடியினால் செய்யப்படுகின்ற அபிஷேகம். அதாவது எல்லாம் அல்ல தெய்வம் மனம் குளிர்ந்து இருக்கக்கூடியது திரவியம். திரவியம்னா ஒரு விதமான வாசனை தரக்கூடிய பொருள். இப்பெல்லாம் திரவியம்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வாசனை திரவியம்னா பிள்ளைகளுக்கு எல்லாம் சென்ட்டுங்கிறது தான் தெரியும். ஆனால் முதலாக நம்முடைய பெரியோர்கள் இந்த மூலிகைகளின் மூலமாக உருவாக்கிய சக்தியை இறைவனுக்கு செலுத்துவதுதான் இந்த திரவிய பொடியினுடைய அபிஷேகம். பொதுவாக அபிஷேகம் நிகழ்கிற பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல இந்த அடுத்ததாக மஞ்சள் அபிஷேகம். எல்லா பெண்கள் எல்லாரும் மனசார வேண்டது என்னன்னா, எப்போதும் குடும்பத்துல மங்களகரமா இருக்கணும், மஞ்சளும் குங்குமத்தோட வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. உலகத்திலேயே ஒரு புனிதமான பொருள் இருக்கு அப்படின்னா அது மஞ்சள் மட்டும்தான். அதனால